இன்னைக்கு ராத்திரி உலகம் முழுக்க மிகவும் பதட்டமான சூழ்நிலைன்றது நிலவுது. ஒரு பக்கம் ஆப்கான் தாலிபான்ஸ் மற்றும் பாகிஸ்தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்களோட விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் தயாராக நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரியே யூஎஸ் ஈரானை அட்டாக் பண்ணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் யூஎஸ் அவங்களோட ஆசட்ஸை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாலிபான்ஸ் போட்டு பாகிஸ்தானை பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றும் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் தாலிபான் இறங்கியிருக்காங்க. ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்றது பாகிஸ்தானோட முடிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம், முழுமையாக தாலிபான் இறங்கினாங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த 2 இன்சிடென்ட்ஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் போக்கு விஷயம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் தாலிபான்ஸ் 2 பேருமே இப்போது ஒரு கன்வென்ஷனல் மிலிட்டரி மாதிரி சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. தாலிபான்ஸ் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பாங்க. தாலிபானோட டாப் கமாண்டர் ஆப்கானிஸ்தானோட ஒரு செய்தி நாளிதழில் இன்டர்வியூ கொடுக்குறப்ப واضح‌تر برایشان گفتیم که ما اگر شما با راکت‌های بالستیک و بمب اتم و این آنتان می‌نازید ما لشکر استشهاد داریم ما می‌توانیم که پاکستان را در ظرف 24 ساعت ما فتح کنیم این توانایی را داریم. பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கலாம், டேங்க்ஸ் இருக்கலாம். ஆனால் தாலிபான் கிட்ட பெட்டாலியனா சூசைட் பாம்பர்ஸ் இருக்காங்க. ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் யூஎஸ் மிலிட்டரியவே நாங்கள் சமாளித்தவங்க, பாகிஸ்தானில் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மையும் தான் கூட. கிட்டத்தட்ட 10 வருஷமாக யூஎஸ் மிலிட்டரி ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் ஆப்கான் தாலிபான்ஸோட ஈடுபட்டாங்க. அதில் யூஎஸ் மிலிட்டரி பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் மட்டும். அவ்வளவு செலவு பண்ணியும் ஒட்டுமொத்தமாக தாலிபான்ஸை அழிக்கணும் அப்படின்ற அப்ஜெக்டிவை யூஎஸ் மிலிட்டரியால் நிறைவேற்ற முடியலை. அண்ட் அவங்க பொட்டியெல்லாம் கத்திக்கிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானோட நிலைமையும் அதுதான். பாகிஸ்தான் கிட்ட போர் விமானங்கள் இருக்கலாம், பீரங்கிகள் இருக்கலாம், மிசைல்ஸ் இருக்கலாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட இல்லாத ஒன்று தாலிபான் கிட்ட இருக்கு. அதுதான் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தாலிபானோட வீரர்கள் அவங்க நாட்டிற்கு உயிரை விடுவது அப்படின்றத ஒரு தலையாய கடமையாக கொண்டிருக்காங்க. வழக்கமாக எந்த ஒரு இராணுவமாக இருந்தாலும் அந்த இராணுவ வீரர்கள் ஃபஸ்ட்டு அவங்க கண்ட்ரியை சர்வ் பண்ணுறது எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா, என் நாட்டை நான் பாதுகாக்கணும், அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் நேட்டோ ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாருமே இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ரஷ்யன் ஃபோர்ஸஸும் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஏன் உயிர் அப்படின்றது எத்தனை எதிரி உயிர்களுக்கு சமம் அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க உயிர் அப்படின்றத கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அட் த சேம் டைம் என் உயிர் இந்த இடத்துல போகுதுன்னா எத்தனை உயிரை எதிரியோட உயிரை என்னால் எடுக்க முடியுன்றதை கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பை டிசைன், பை ப்ராக்டிஸ் அண்ட் பை ட்ரைனிங்கே அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா சூசைட் பாம்பிங் அண்ட் டெரரிஸ்ட் அட்டாக் தான். ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நான் உயிரோட திரும்பி வரணுன்றதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த ஆப்ரேஷனோட அப்ஜெக்டிவ் நான் எடுக்கிறேனான்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்ஸ் பாகிஸ்தானி ஆர்மி பேஸுக்கு எதிராக சண்டை போடுறாங்கன்னா அவங்க கிளம்புறப்பயே நான் சாக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. பட் பாகிஸ்தானிஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்குது. ஒவ்வொரு பாகிஸ்தானி சோல்ஜருக்கும் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் பாகிஸ்தானில் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் திரும்பி வருவாருன்னு. ஆனால் தாலிபான்ஸுக்கு அப்படி இல்லை. ஈவன் அவங்களுக்கு ஃபேமிலி இருந்தாலும் சரி, அவங்க உயிரை போகிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இதன் வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தருணத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு சூசைட் பாம்பிங் ஒன்று நடந்திருக்கு. இந்த சூசைட் பாம்பிங்கில் 4 பாகிஸ்தானி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற செய்தி முதல்கட்ட தகவலாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானோட முக்கிய நகரங்களில் ஐஇடி பிளாஸ்ட்ன்றதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சூசைட் பாம்பிங்கில் ஒட்டுமொத்தமாக தாலிபான் இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானால் சமாளிக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தான் எத்தனை குண்டுகளை வேணாலும் காபூலில் வீசலாம். நேற்று கூட காபூலில் பாகிஸ்தான் போட்ட குண்டுகளோட காணொலிகளை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ பாம்ஸ் வேணாலும் அவங்க போடலாம், எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸை வேணாலும் அவங்க கொண்டு வரலாம். பட் தாலிபான்ஸோட ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் அவங்களால ஜெயிக்க முடியாது. உலகத்திலே தலை சிறந்த இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிற நாடே கலங்கி போயிருச்சுன்றப்ப பாகிஸ்தான்லாம் எம்மாத்திரம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஆசட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஈரானை சுற்றி நிப்பாட்டிட்டாப்புல. ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ், F-22 ராப்டர்ஸ், F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ஈவன் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் முதற்கொண்டு ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் நின்றுச்சு. அண்ட் டக்கர் கால்சன் அவர்கள் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜியூஸுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவோ பேசக்கூடிய நபர்கள்
ஐ மீன் இவங்க அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கன்னு தான் உலகம் வந்து இவங்களை லேபிள் பண்ணுது. செமிட்டிசம் அப்படின்ற பேரில் தான் இவங்களை உலகம் லேபிள் பண்ணுது. ஆனால் ஆக்சுவலாக இந்த நபர்கள் வந்து இஸ்ரேலோட கருத்துக்களுக்கு ஒத்து போகலை, அவ்வளோதான் சொல்லணும். அவங்க வந்து டோட்டலாக ஜூ ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. இஸ்ரேலின் கருத்துக்களுக்கு ஒத்துப்போகாத நபர்கள், டக்கர் கால்சன் மாதிரியான நபரை நம்ம சொல்லலாம். அண்டு ஜான்னு சொல்லி ஒரு எக்ஸிஏ ஆஃபீஸர் இருப்பார், அவரை சொல்லலாம். இந்த நபர்கள் எல்லாருமே இப்போ ஒரு தியரியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தியரி என்னன்னா, யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரை வேண்டுமென்றே ஸ்ட்ராட்டஜிக்காக ஈரான் தாக்கக்கூடிய இடத்துல நிறுத்தியிருக்காங்க. அதுவும் சீனாவோட இந்த க்ரூஸ் மிசைல்ஸ், நம்ம இதை பற்றி பேசியிருப்போம் கடந்த காணொலிகளில். அதை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க அந்த சைனீஸ் க்ரூஸ் மிசைலை பற்றி. இந்த சைனீஸ் க்ரூஸ் மிசைல் வந்து ஈரானுக்கு போய் சேர்ந்துட்டதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைனீஸ் க்ரூஸ் மிசைல்ஸோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டர் இருக்கிறப்ப 290 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து இந்த யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரை கண்டிப்பான முறையில் தாக்கணும். தாக்கி இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் வேர்ல்டு வார் 3. எப்படி வேர்ல்டு வார் 2ல் வந்து அமெரிக்கன்ஸ் ஹவாய் தாக்குதலுக்கு அப்புறமா உள்ளே இறங்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு சிமிலர் சினாரியோவை இந்த இடத்துல ஏற்படுத்தணும்னு சொல்லி இஸ்ரேல் முயற்சி பண்ணுவதாக அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இஸ்ரேலி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து கிடையாது. பட் ஸ்டில் அவங்க சொல்லக்கூடியது தான். பட் பரவலாக என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு இஸ்ரேல் தாக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானோட த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாள். ஸோ இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடட்டும், அதுக்கடுத்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் உள்ளே இறங்குவாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இப்போ இருக்கிற சூழ்நிலைன்றது ரொம்ப ரொம்ப பதட்டமான நிலைமையில் இருக்குது. புதுசாக 2 பேட்டில்ஸ் வரப்போகிற நிலைமை அப்படின்றது இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு ராத்திரி இருக்குது. நாளைக்கு காலையில் சப்போஸ் ஈரானும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வராங்க டிப்ளமேட்டிக்கல் ரீதியாக அப்படின்னா நம்ம அந்த வாரை வந்து பார்க்காம இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்ற பட்சத்தில் இது ஈரானுக்கு எதிரான மிக கடுமையான ஏர்ஸ்ட்ரைக்காக இருக்கும். ஈரான் இதுவரைக்கும் சந்தித்திடாத ஒரு ஏர்ஸ்ட்ரைக்காக இது இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த ஏர்ஸ்ட்ரைக்ஸில் இவ்வளோ ஆசட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்தவே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேலி ஏர்போர்ட்ஸில் ஃபுல்லாக அந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட் தான் நிரம்பி வழியுது. டேங்கர்ஸ்னால் ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ், அவ்வளோ ஏர்க்ராஃப்ட்ஸ் நிரம்பி வழியுது. ஸோ இந்த அளவுக்கு ஆசட் டிப்ளாய்மெண்ட்டை வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க ஏர் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா ஈரானோட வரலாற்றில் இப்படி ஒரு வான் தாக்குதலை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமாக இது இருக்க போகுது. லெட்ஸ் ஹோப் அது எந்த நிலைமைக்கு போகாது அப்படின்னு, இந்த நிலைமைக்கு போகாதுன்னு நம்புவோம். அண்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தற்போதைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.